வணக்கம். இது பிராண்டி செய்திகள். விமான பயணிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு கிடைத்த மிகப்பெரிய தண்டனை. 2025 டிசம்பர் மாதத்தில் இண்டிகோ விமான நிறுவனத்தின் குளறுபடிகளால் லட்சக்கணக்கான பயணிகள் தவித்த நிலையில் இப்போது டிஜிசிஏ அந்த நிறுவனத்திற்கு 22.20 கோடி ரூபாய் அதிரடி அபராதம் விதித்துள்ளது. மேலும் இண்டிகோ சிஇஓக்கும் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த நடவடிக்கை? இதோ முழு விபரம். கடந்த 2025 டிசம்பர் 3 முதல் 5ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இண்டிகோ நிறுவனம் சுமார் 2507 விமானங்களை ரத்து செய்தது மற்றும் 1852 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. இதனால் நாடு முழுவதும் சுமார் 3 லட்சம் பயணிகள் விமான நிலையங்களில் உணவும் உறக்கமுமின்றி தவித்தனர். டிஜிசிஏவின் அதிரடி கண்டுபிடிப்புகள். விசாரணை குழுவின் அறிக்கையின்படி இண்டிகோ செய்த 3 முக்கிய தவறுகள். நிர்வாக குளறுபடி, விமான பணியாளர்களின் நேரத்தை சரியாக திட்டமிடாதது மற்றும் புதிய பணிநேர விதிகளை முறையாக செயல்படுத்தாதது. அதிகப்படியான இலக்கு, குறைந்த பணியாளர்களை வைத்துக்கொண்டு அதிக விமானங்களை இயக்க முற்பட்டது. மென்பொருள் தோல்வி, விமான மேலாண்மை மென்பொருளில் ஏற்பட்ட கோளாறுகளை சரிசெய்ய தவறியது. விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தின் முழு விபரம். ஒருமுறை அபராதம், பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காக ரூபாய் 1.80 கோடி. தொடர் விதிமீறல் அபராதம், டிசம்பர் 5 முதல் பிப்ரவரி 10 வரை விதிகளை பின்பற்றாததற்காக தினசரி 30 லட்சம் வீதம் மொத்தம் ரூபாய் 20.40 கோடி. வங்கியின் உத்தரவாதம், எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க 50 கோடி ரூபாய் வங்கி உத்தரவாதத்தை பேங்க் கேரண்டியை வழங்கவும் இண்டிகோவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பண அபராதம் மட்டுமல்லாது நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ சிஇஓ பீட்டர் எல்பர்ஸ் மற்றும் சிஓஓ ஆகியோருக்கு கடும் எச்சரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஊழியர்களின் பணி நேரத்தை திட்டமிடுவதில் தவறிழைத்த நிர்வாக தலைவரை பணியிலிருந்து விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு இண்டிகோ நிறுவனம் ஏற்கனவே 10,000 ரூபாய் மதிப்பிலான ஜெஸ்டர் ஆஃப் கேர் வவுச்சர்களை வழங்கத் தொடங்கியுள்ளது. விமான நிறுவனங்கள் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாமல் பயணிகளின் நலனையும் கவனிக்க வேண்டும் என்பதற்கு இந்த அபராதம் ஒரு பாடமாக அமைந்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் அருணா.